திட்டம் எதுவும் தேவையில்லை. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு பணியில் ஈடுபடுங்கள். வெற்றி நிச்சயம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு ஆலயத்தில் நாள்தோறும் ஆலயத்திற்கு வந்து ஆலயத்தை சுத்தம் செய்வது அவனுக்கு வேலை. பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கடவுள் நாள்தோறும் நின்றபடியே காட்சி தருகின்றார். அவருக்கு ஒரு நாளாவது ஓய்வு கொடுக்கலாமே என்று நினைத்த அந்த பக்தன் கடவுளை பார்த்து, இன்று ஒரு நாள் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இடத்தில் நான் நின்று கொள்கிறேன். என்னுடைய இடத்தில் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். இதை கேட்ட கடவுள் பக்தனை பார்த்து கூறுகிறார், இன்று ஒரு நாள் என்னுடைய இடத்தில் நீ நின்று கொள். ஆனால் யாரிடமும் நீ எதுவும் பேசக்கூடாது. எவர் என்ன குறை வந்து கூறினாலும் நீ மாலை வரை அவர்களுக்கு பொன்முறுவலை மட்டுமே பரிசாக கொடுக்க வேண்டும். பதிலுக்கு எதுவும் பேசிவிடக்கூடாது என்று கடவுள் கூறிவிட்டு அந்த பக்தனின் இடத்தில் கடவுளும் கடவுளிடத்தில் பக்தனும் மாறிக்கொண்டார்கள். சற்று நேரத்தில் ஒரு பெரிய பணக்காரன் 2 மூட்டைகளில் பணத்தை கொண்டு வந்து ஒரு மூட்டையை அந்த உண்டியலில் போட்டுவிட்டு சாமிக்கு போடுகிறான். மற்றொரு மூட்டையை மறந்து அங்கேயே விட்டு செல்கிறான். சற்று நேரத்திற்கு பிறகு ஒரு ஏழை அங்கு சாமி கும்பிட வருகிறான். தன்னுடைய கையில் 1 ரூபாய் மட்டுமே வைத்துள்ளான். சாமி கும்பிட்டு முடித்தவுடன், என்னிடம் இருப்பதோ இந்த 1 ரூபாய் மட்டும்தான், இந்த எளிய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியபடி அந்த 1 ரூபாயை உண்டியலில் போடுகிறான். உண்டியலில் போட்டுவிட்டு திரும்பி பார்த்த அவனுக்கு பெரிய அதிர்ச்சி. அங்கு ஒரு மூட்டையில் பணம் இருப்பதை பார்க்கின்றான். கடவுள்தான் தனக்கு உதவி செய்து விட்டார் என்று நினைத்த அவன் அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக அங்கிருந்து சென்று விடுகிறான். அதன் பிறகு சற்று நேரத்தில் ஒரு கப்பல் வியாபாரி அங்கு வருகிறார். அந்த நேரத்தில் அந்த செல்வந்தன் தன்னுடைய பண மூட்டையை காணவில்லை என்று காவலர்களை அழைத்து கொண்டு அங்கு வருகிறான். அங்கு கடவுளை வணங்கிக் கொண்டிருக்கும் அந்த கப்பல் வியாபாரியை பார்த்து, இவன்தான் என்னுடைய பண மூட்டையை எடுத்திருக்க வேண்டும் என்று கூறி அவனை விசாரணைக்காக அழைத்து செல்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு கடவுளிடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பக்தனால் எதுவும் பேசாமல் இருக்க முடியவில்லை. உண்மையை எடுத்து கூறி அந்த கப்பல் வியாபாரியை அந்த பக்தன் காப்பாற்றுகிறான். அன்று மாலை கடவுள் வந்தவுடன் கடவுளிடம், எப்படி நீங்கள் ஒரு நாள் முழுவதும் எதுவும் பேசாமல் உங்களால் இருக்க முடிகிறது? இன்று ஒரு கப்பல் வியாபாரியை நான் காப்பாற்றியுள்ளேன் என்று மிகுந்த பெருமையோடு கூறுகிறான். கடவுள் தான் செய்த காரியத்தை நினைத்து பாராட்டுவார் என்று நினைத்திருந்த அந்த பக்தனுக்கு ஏமாற்றம் மிஞ்சியது. கடவுள் அவனை பார்த்து, நீ எதற்காக அப்படி செய்தாய்? தவறான வழியில் சொத்துக்கள் சேர்த்துள்ள அந்த பணக்காரனுக்கு அவன் உண்டியலில் போட்ட தொகை ஒரு சிறு துளி மட்டுமே. ஆனால் அந்த ஏழை அவனிடம் 1 ரூபாய் மட்டுமே இருந்தது. அதை முழுவதும் உண்டியலில் போட்டுவிட்டான். அவனுக்கு அந்த பணமூட்டை கிடைத்தது நியாயமான ஒன்றுதான். ஆனால் அந்த கப்பல் வியாபாரி இன்று கடலுக்கு சென்றால் புயலில் சிக்கி இறக்க நேரிடும். அதை தடுக்கும் விதமாகத்தான் அவன் மீது ஒரு சிறு திருட்டு பழியை சுமத்தி கடலுக்கு செல்ல விடாமல் தடுத்தேன். மனித வாழ்வில் எது நடந்தாலும் அது கடவுளின் திட்டப்படித்தான் கண்டிப்பாக நடக்கும். இறைவனின் திட்டம் என்ன என்பது மனிதர்களாகிய உங்களுக்கு முன்கூட்டியே அறிந்து கொள்வது என்பது இயலாத காரியம். எது நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள் என்று கடவுள் கூறினார்.